அதிமுக சட்ட விதிகளின்படி பொதுக்குழுவால் கட்சியின் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க முடியாது என்றும், தொண்டர்கள் மூலமாகத்தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றும் PH பாண்டியனும் அவரது மகன் மனோஜ் பாண்டியனும் தெரிவித்தனர். கட்சியிலும் ஆட்சியிலும் சசிகலாவிற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் அவர்கள் கூறினர். நான் சொல்லுகின்றதெல்லாம் எங்களையெல்லாம் வஞ்சித்து எங்களுடைய உரிமைகள் எல்லாம் கபலீகரம் செய்து பொதுச் செயலாளராக ஆவதற்கு இன்றைக்கு திருமதி சசிகலா நடராஜன் முற்படுவதை நான் எதிர்க்கிறேன். முதலமைச்சர் பதவியும் பொதுச் செயலாளர் பதவியும் அவர் ஏற்க தகுதி அற்றவர். பொதுக்குழுவால் 2500 பேரால் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, சட்ட விதி 20(2) என்ற ஒரு விதி இருக்கின்றது. அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, பொதுச் செயலாளர் என்பவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்ட விதிகளில் தற்காலிக பொதுச் செயலாளரை நியமிக்கக்கூடிய, அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய, நியமிக்கக்கூடிய எந்த அதிகாரமும் இதுவரை வழங்கப்படவில்லை என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன்.